ஜனனி எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ சொல்லு. இல்லை அங்கிள், கடையை திறக்க விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள். டேய் எவன்டாவன்? தம்பி நீ வண்டி எடு, போலாம். கடை பத்திரம். ஏய் பத்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளில போடா. என்ன சொல்வோம், கடையோட பத்திரம் தரமாட்டேன்னு சொன்னியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தம்பிட்ட சும்மா பேசியிருந்தேன் சார். ஏன்பா மணி சார் மருமகன்னு சொல்றது இல்லையா நீ? நம்ம ஆசைப்பட்ட கடைடா. ஆமா. ஜோஷ்வா, டேய் ஜோ. ஜனனி, ஜனனி 5 minutes. இங்கே பாருங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போகணுன்னு சொன்னீங்கல்ல, 7:10 ஆயிடுச்சு, எந்திரிங்க. எந்திரிங்க. நீ போய் ப்ரஷ் பண்ணு, நான் போய் டீ போடுறேன். வாங்க. மச்சான் ஏன்டா சோகமா இருக்க? கடைக்கு டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, கடை வேற ஓபன் பண்ண போறோம், ஜாலியா இரு. டேய் அப்பெல்லாம் விடக்கூடாதுடா, வா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வா. டேய் அவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டியா? மச்சான் நீ வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் ஆபத்து. இப்போவே போய் சொல்லிவிடு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். சொன்னியா? அதை நினச்சாதான் பயமாக இருக்கு மச்சான். மச்சி அதான் நான் இருக்கல, பார்த்துக்கலாம். இந்தா. டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்க? இல்லைங்க, எனக்கு யாரை நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்ற? இல்லைங்க, அதை விடுங்க. என் அம்மா பத்தி சொல்றியா? ஆமாம். அதான் அப்பா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார்ல, அப்புறம் என்னடா? சரி விடுங்க, அதை பற்றி பேச வேணாம், விடுங்க. சரி ஓகே. அப்புறம் ஈவினிங் ஜோஷ்வா கூப்பிட்டு போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துரு. ஜோஷ்வாலாம் வேணாம், நான் தனியாகவே போய் வாங்கிட்டு வரேன். டேய் உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நீ தனியாக போனே ஏமாத்திடுவாங்க. பரவாயில்லைங்க, நான் தனியாகவே போய் ஏமாந்துக்கிறேன். ஜோஷ்வாலாம் வேணாம். சரி ஓகே, ஈவினிங் ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். நீங்கள் வரீங்கன்னா எனக்கு ஓகே, போகலாம். சரி ஓகே. சரி எனக்கு டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? பாத்ரூம்க்குங்க. சரி சீக்கிரம் வந்துடு, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் சமைக்கிறேன். டேய் 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 வெளில வாடா, டைம் ஆகுது. இப்போ நீ வெளில வரல, அப்புறம் நான் கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன். அப்படி என்னதான்டா உள்ள பண்ணிட்டு இருப்ப? என்ன பண்ணுவேனா? இப்போ என்னோட டீ கடை பிஸ்னஸ் ஐடியா இருக்குல்ல, அதுவே எனக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு.
அதை விடுங்க. உள்ள போய் அப்படியே அமைதியா உக்காந்தா ஐடியா சும்மா அருவி மாதிரி கொட்டுங்க. அதை கூட விடுங்க. உள்ள போய் உக்காந்து ரீல்ஸ் பாக்குற சுகம் இருக்கே, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுக்கு எங்க தெரிய போகுது. வாங்க போலாம். டேய் இந்த பக்கம் போடா. சாரி வாங்க. ஐயோ சீக்கிரம் சாப்பிடு, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நீ சீக்கிரம் சாப்பிட்டு வா, நான் போறேன். எங்க என்னங்க ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, டைம் ஆகுதுடா. சாப்பிட்டு போங்க. லேட் ஆகுது. எங்க எங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. ஒரு வாய் ப்ளீஸ் இங்க பாருங்க. போதும். ஒரு வாய் இங்க பாருங்க, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இங்க பாருங்க. நீங்க சாப்பிடலன்னா மயக்கம் வருங்க. சாப்பிட்டு போயிடுங்க. ஒரு வாய் இந்தாங்க, அப்படியே சாப்பிட்டு பண்ணுங்க. போதும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க ஒரு வாய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு வாய் ப்ளீஸ் ஒரே வாய் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். லாஸ்ட் பாய்டா. எங்க ஒரு வாய்ங்க. இங்க பாருங்க. ஒரு என்னடா வாய் டைம் ஆகுதுடா. போதும். எங்க ஒரு வாய் போதும் ப்ளீஸ் ப்ளீஸ். லாஸ்ட் போதும். பை பை. டே ராகுல், எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியமா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? இங்க பெருமாள் கோயில்ல விசேஷம் சொன்னாங்கடா. அதான் பாத்துட்டு உங்க அம்மாக்கு போன் அடிச்சேனா, அவ ராகுல் வீடு பக்கத்துல தான் சொன்னா. சொல்லிட்டாங்களா? அதான்டா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உக்காருங்க பெரியமா. டே ராகுல், வீடு சூப்பர்ரா. டே ராகுல, உன் பொண்டாட்டி எங்கடா? அவ வேலைக்கு போயிருக்கா பெரியமா. இதோ வந்துருவா. அப்படியா? ஆமாடா, இந்த காலத்துல பொண்ணுங்களும் வேலைக்கு போயே ஆகணும். இல்லன்னு வச்சுக்கியே குடும்பம் நடத்தவே முடியாது. ஆமா, நீ போகலையா? எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெரியமா. அது என்ன ஹோம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது என்ன ஹோமா விடு. ஆமா, உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேப்பாளா? என்ன பெரியமா இப்படி கேட்டீங்க? அவன் நான் நில்லு நான் நிப்பா, உக்காருவா. சில சமயம் டான்ஸ் ஆடினா டான்ஸே ஆடிடுவா. அது மட்டும் இல்ல, அவன் நான் சாப்பிட்டு கை கழுவுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே உக்காருவா. ஹாய் வாடி. பெரியமா வந்திருக்காங்க பார். வாங்க அத்தை, ஒரு 2 minutes ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்னடா பிரஷ் பண்ணிட்டு வர சொல்றா? மூஞ்சி கழுவிட்டு வரலாம். உள்ள வா. ஒரு நிமிஷம் பெரியமா, அதை வந்துடுறேன். சொல்ல, உங்க பெரியமா முன்னாடி என்ன சொன்ன? பாடி போடின்றியா? இல்லங்க, சும்மா. அது கூட மன்னிச்சு விட்டுற. வேற என்ன சொன்ன? என்ன சொன்ன? நில்லு நான் நிக்கணும், உட்காருனா உட்காருவேனா நானு? இல்லங்க, ஒரு பில்டப்புக்கு சொன்னேன். பில்டப்? அப்புறம் வேற என்ன சொன்ன? வேற என்ன சொன்ன? நீ சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேனா? இல்லங்க, ரொம்ப சாரிங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. எங்க பெரியமா இருக்குல்ல, அது சரியான ஆல் இண்டியா ரேடியோங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு போய் ஊரெல்லாம் டமாரம் அடிச்சிருங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அதெல்லாம் என்னால முடியாது. வேணா காலில் விழு, ட்ரை பண்றேன். இவ்வளவுதானா? அப்பா முனீஸ்வரா, ஓகேவா? என்னடா பட்டுன்னு காலில் வந்துட்ட? பின்ன உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா? உங்ககிட்ட எனக்கு எதுக்குங்க அதெல்லாம்? அதானே.
ப்ளீஸுங்க. போய் தொலை ம். துண்ணபுத். அத்தை உங்களுக்கு காஃபியா டீயா? ஐயோ எனக்கு டீ காஃபிலாம் வேணாமா, வேணா பூஸ்ட் போடு, கொஞ்சம் சக்கரை தூக்கலா போடு, ஏன்னா எனக்கு சுகர்லாம் ஒன்றும் இல்லை. ஜனனி, மசாலாலாம் செம்மையா அரைச்சி வச்சிருக்க. நல்லா சமைப்ப போல இருக்கு. வாடா. பெரியம்மா, கபோர்டில் கப்பு இருக்கு பாருங்க, எடுங்க. அப்படியா? டேய், 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 டேய். ஐயோ, வெக்கமா இருக்கு. சின்னஞ்சிறுசுங்க அப்படிதான் இருப்பீங்க. அப்பவே சொன்ன மஞ்சு அக்கா பார்த்து போன்னு. சரி சரி பெரியப்பா கிளம்புறேன்டா. என்னடா பெரியம்மா போயிட்டாங்க. கொன்றுவேன். ஜோஷ்வா வீட்டில் அப்பா மேனேஜ் பண்ணிப்பார்ல? அதெல்லாம் ஜோஷ்வா பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்களோ தெரில. சரி, நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல நான் உன் கூட ஹாப்பியாகவே இல்லைன்னு. அது பொய். எனக்கு தான் அது அன்னைக்கே தெரியுமே. எல்லாம் தெரியும். அது சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறமா அந்த ஹாப்பினஸ் நீ தான் எனக்கு கொடுத்த. சரி, நம்ம ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் ஒரு 7 மினிட்ஸில் சொல்லு. அது என்ன 7 மினிட்ஸ்? அது நான் செத்ததுக்கு அப்புறமா. எங்க தேவையில்லாம ஒரு நிமிஷம் இரு. நம்ம எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெயின் வந்து நம்ம மெமரிஸ் எல்லாம் 7 மினிட்ஸ்க்கு ரீகலெக்ட் பண்ணுமா. ஸோ அந்த 7 மினிட்ஸ் நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கணும். அதான் கேட்டேன். அப்படின்னா நான் உங்க கூட இருந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அன்னைக்கு. எங்கடா அவரை காணோம்? ஏங்க வந்துட்டு இருக்காருங்க, வெளில தான் இருக்காரு. இருங்க. டைம் என்ன? 4:30. எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்குதுல. எனக்கு நேத்து தான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் கரெக்டா நடக்கும்ல? என்னங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இப்போ வந்து யோசிக்கிறீங்க? ஐயா, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், நான் கிளம்புறேன். பயமா இருக்குடா, வேற ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனையை தாண்டி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரியும்ல. எதுக்கு பயப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஜோஷ்வா எங்க? ஏங்க அவன் எப்பயும் லேட்டா தானே வருவான், வந்துட்டு இருப்பான். இருங்க. என்னம்மா தனியா வந்திருக்கீங்க? கூட யாரும் வரலையா? வந்துட்டு இருக்காங்க. கையெழுத்து போடுங்கம்மா. நீயும் தம்பி. கொடுங்க, உட்காருங்க. அப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், என்னங்க நமக்குள்ள இதெல்லாம் இப்ப கிடையாது. என்னைக்கு நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு பொறுப்பான ஆளா மாதிரியோ அன்னைக்கு தான் இதெல்லாம். சுத்தம் கிழிஞ்சுது. என்னங்க? ஆமா, இன்னைக்கு நம்ம அவசரப்படுறதுக்கு நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் கஷ்டப்படணுமா? அதெல்லாம் கிடையாது, போ. கை வலி. ஏங்க அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆச்சு கொடுங்க, ரொம்ப நம்பி வந்தேன். முடியாது, ப்ளீஸ்.
ஏஞ்சி போய் பெட்டில் படுப்போம். போ. நீ ஏன்டி இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? இப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு, மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்துட்டியா? யோ, யாரு பிரச்சனை பண்ண வந்தது? நீ தான் வந்ததுலேருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. டேய், நேத்தே பெரியமா வந்ததுனால போக முடியாம ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? கண்டிப்பா போய் வாங்கிட்டு வந்துடலாம். யோ, இங்கேருந்து கிளம்பியா முதல்ல. அப்புறம் ஒரு நான் நிமிஷம். இங்கே தாண்டி இருப்பேன். இதை பாருடி, நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்க மாட்டேன். அதை முதல் தெரிஞ்சுக்கோ. யோ, யாரு குடும்பத்தை விட்டுட்டு போனது? நீ தானே? என்னடி விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிட்டு ஜாக்கிரதை. பல்ல உடைச்சிடுவியா? எங்க உட பார்க்கலாம். என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். கிளம்பியா முதல்ல. ஏய், நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு பொழப்பாடி. நேரடி வர சொன்னது வெளிய போடு முதல்ல. இருங்கப்பா. நீ போயா வெளிய முதல்ல. அம்மா, நீங்களாச்சும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. எதுக்கு இங்க வெளிய வந்து போடி. எங்க உயிரை எடுக்கிற? ஓவரா பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அப்பா, என்ன பண்ணிடுவே நீ? போயிடு மரியாதை. நிறுத்துங்க. ஜனனி, பாத்தியா? இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலான்னு. கேட்டியா? இப்ப பாரு. ஏய், யாரடி ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்? எனக்கு இருக்கிறது வியாதி, அதை குணப்படுத்த முடியும். ஆனா உன்கிட்ட இருக்கிறது வெறி, பண வெறி. அது எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. யாருக்கு? எனக்கு வெறி பிடிச்சிருக்கா? உனக்கு தான் என் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏய், தேவையில்லாம பேசாதடி. அப்பா ப்ளீஸ்ப்பா, சண்டை போடாதீங்க. சண்டை என்னைக்குமே சொல்யூஷன் ஆகாது. கேட்க வேண்டிய விஷயத்த மட்டும் கேளுங்க. ஏய், எதுக்குடி அவங்கள கடையை திறக்க விடாம பிரச்சனை பண்ற? யாரு பிரச்சனை பண்றது? நானா? நான் என்ன பண்ணேன்? ஏய், கந்து வட்டிக்கார எல்லாத்தையும் சொல்லிட்டான், மூடிட்டு சொல்லு. ஓ, அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்களா? அம்மா ப்ளீஸ்மா, எங்களை வாழ விடுமா. ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு ஜனனி, அவன் கூட இருந்தா நீ நிம்மதியா வாழ முடியாது. அவன் உருப்படாதவன். யார உருப்படாதவன்றீங்க? எதுக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ராகுல், உட்காரு. மா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? நாங்க இப்படியோ வாழ்ந்துட்டு போறோம். கஷ்டமோ நஷ்டமோ அது எங்களோடயே போட்டோம். நீ ஏம்மா கவலைப்படுற? ப்ளீஸ்மா. எனக்கு ராகுல ரொம்ப பிடிக்கும்மா. அவனால மட்டும்தாம்மா என்ன சந்தோஷமா பார்த்துக்க முடியும். புரிஞ்சுக்கோமா. நீ எங்களை விட்டாதானம்மா தெரியும் நாங்க நல்லா வாழ்றோமா இல்லையான்னு. ப்ளீஸ்மா. எந்திரிமா, எந்திரி. எதுக்கு நீ காலெல்லாம் விழற? எனக்கு நீ நல்லா இருக்கணும்மா. மா, அவனுக்கு டேலண்ட் இருக்குமா. அவனை விட்டு அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். ப்ளீஸ்மா, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருமா ப்ளீஸ். அம்மா தான் சொல்றேன்ல, அழாத. தம்பி, ஏய், நீங்க எப்போ? எதுவும் பேசக்கூடாது. இங்கே வா. இப்படி வந்து இங்க உட்காரு. எங்கேயும் போகாத, இங்கே இருந்து வந்துடுறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அம்மா, ராகுல் வந்துட்டான். வந்துட்டானா? சூப்பர் சூப்பர். வாங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் எதுக்குடி? நீ போய் பண்ணி. வாங்கம்மா. நான் எதுக்கு? நீ போ, நான் பின்னாடியே வரேன். போ. சரி.
கால் கையெல்லாம் வலிக்குது. அந்த டிவி கேபினெட்குள்ள ஒரு என்வலப் இருக்கு, எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? என்னதுங்க இது? இந்த வீடை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்ல, அதான். வெயிட் 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 அந்த கிச்சன் கேபினெட் கீழே ஒரு என்வலப் இருக்கு, எடுத்துட்டு வரியா? ஓ, டேய் ஓபன் பண்ண கொன்றுவேன், இங்க எடுத்துட்டு வா. ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தல, நம்ம கடையோட பேர் டீ மென். நல்லா இருக்கா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். முடியல முடியல அந்த டைனிங் டேபிள் பக்கத்துல இருக்கிற கேபினெட் மேல ஒரு என்வலப் இருக்கு, எடுத்துட்டு வரியா? ஓ, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ். இப்போ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதான் உன் ஊருக்கு 2 ஹனிமூன் டிக்கெட்ஸ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். டே ஜோஷ்வா, எல்லாம் ஓகேவா நடந்துட்டு இருக்கா? நான் சொன்ன விஷயம் சொன்ன மாதிரி கரெக்டான டைம்ல நடந்தே தீரணும். ஹே ஆல், சாரி கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கோச்சுக்காதீங்க, கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு கூப்பிடுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லாஃபிங்ஸோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணிடுங்க. நீதான் அதெல்லாம் க்ளீன் பண்ணு.